ஸ்ரீதரன் சுஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பார்வையில் அவருக்கு படுகிறது ஏனென்றால் அவர்தான் பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கு. அவர் தன்னுடைய கருத்தை அவர் அங்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது இவர்களுடைய நடவடிக்கைகள் தன்னை ஒரு சதிக்கில் கொண்டு போய் விட்டிருக்கிறது, சதி வலை பின்னப்படுகின்ற என்ற தோணியில அவர் பேசுகிறார். ஆகவே ஈழத்தமிழர்கள் சார்பில் ஈழத்தமிழர்களுக்காக போராடுகின்ற அதற்காக குரல் கொடுக்கின்ற பல அமைப்புகளை இலங்கை அரசு தடை செய்து வைத்திருக்கிறது. அது இலங்கை அரசு என்கின்ற தமிழினத்துக்கு பொது எதிரியான இலங்கை அரசினுடைய கண்ணிலேதான் அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அமைப்புகளை தவிர தமிழ் மக்களுடைய பார்வையில் புலம்பெயர்ந்து இருக்கின்ற அமைப்புகள் அனைத்தும் நேச சக்திகள், தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற சக்திகள். ஆகவே தமிழ் மக்களுடைய பார்வையில் அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அல்ல. அப்ப நாங்கள் எங்களுடைய அமைப்புகளில் இருந்து கொண்டு எங்கள் சார்பில் இருந்து ஒருத்தர் அவ்வாறு தடை செய்யப்பட்டது என்று அவர் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எதிரியும் கையாளாகத்தான் இருக்க முடியும்.